நாம் ரொம்ப நாளாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தேர்ட் வேர்ல்டு வார் இன்றைக்கி வி ஆர் இன் தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உலகம் போயிடுச்சு. ஸ்வீடன் எல்லாம் அதுக்கு ரெடியாக சொல்லி மக்களுக்கு வெளிப்படையாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜெர்மனி எல்லாம் 4 நாட்கள் வேலை நாட்களாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த வார் வந்துடுச்சுன்னா மொத்தம் ஒர்க் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ ஜெர்மனிலலாம் வந்து 4 நாட்களுக்கான ப்ராக்டிஸாக தொடங்க போகிறாங்க. இனி தேர்ட் வேர்ல்டு வார்க்கான எல்லா காரியங்களும் மிக வேகமாக நடக்குது. நமக்கு எசேக்கியேல் புஸ்தகத்தின்படி இந்த தேர்ட் வேர்ல்டு வாரில் யார் வந்து ஜாயின் ஆகணும் அப்படிங்கிறத நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஒரு நாடாக வந்து ஜாயின் ஆயிடுச்சு. அதாவது ஈரானில் ஆரம்பித்து அப்படியே பாலஸ்தீனத்திலேருந்து எல்லா சிரியாவிலேருந்து எல்லாம் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. கடைசியாக வர வேண்டிய நாடு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நாடு என்னென்னா ரஷ்யா. ஏன்னா பைபிள் படி எசேக்கியேல் 38:2 படி அவங்க வரணும் அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போ ரஷ்யாவுடைய எல்லைகளுக்குள்ள கிட்டத்தட்ட 1,00,000 ட்ரூப் ரஷ்யாவுடைய எல்லை பார்டரில் இந்த நேட்டோ நாடுகள் நிறுத்தியிருக்கு. ரஷ்யாவை வலுக்கட்டாயமாக இழுக்கிற மாதிரி இருக்குது. அவங்க வந்து அங்கேருந்து புறப்படலை. இப்போ நேட்டோ நாடுகள் அவங்களுக்கு சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் அடிக்கிறாங்க. லிபியாவை அடிக்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு ஈரானை கை வைக்கிறாங்க. இப்போ யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் நேரடி வார் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஏன்னா ஈரானுடைய ட்ரோன் வந்து யூஎஸ் அடிச்சிருச்சு. ஆனால் ஈரான் சொல்லுது நாங்கள் அதை அடிக்கலை, அதுக்கு நாங்கள் காரணம் இல்லைன்னு. ஆனால் யூஎஸ் ஈரான் மேலே பழி போட்டு அவங்க தான் சொல்லி இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வார் ஸ்டார்ட் ஆகுச்சுன்னா ஈரான் வந்து ரஷ்யாவுடைய செல்லப்பிள்ளை. ஏற்கனவே பல மெசேஜில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். ஈரானை தொட்டால் ரஷ்யா வரும். ரஷ்ய அதிபர் புதின் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், ஈரானை தாக்கினால் ரஷ்யா அதற்கு பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய எல்லா அணு உலைகளுமே ரஷ்யாவுடையது, ரஷ்யா பராமரிப்பில் இருக்கக்கூடியது. இந்தியாவில் கூட அப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இப்போ ஈரானை தொட்டவுடனே ரஷ்யா வரணும். ஆனால் இன்னும் ரஷ்யா பொறுமை காத்துக்கிட்டு இருக்குது. இப்போது பைபிள் எசேக்கியேல் 39:2 பார்த்தீங்கன்னா, உன்னை 6 துறடுகளால் இழுத்துக்கிட்டு வருவேன்றிருக்கு. அதாவது நீ வரமாட்ட, ஆனால் உன்னை வர வைப்பேன்னு அர்த்தம். இப்போ ரஷ்யா வர வைக்கிற வேலையை உலகம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ரஷ்யாவுடைய பார்டரில் ட்ரூப்ஸை நிறுத்தி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நேட்டோ நாடுகள், இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யாவை அடிக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் நார்வே, ஸ்வீடன், இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ரஷ்யாவுடைய எல்லைகளை மூடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவை வந்து இவங்க யுத்தத்துக்குள்ளே தள்ளுறாங்க. ஏன் அப்படிங்கிறது இது பின்னாடி உள்ள பெரிய விஷயம். இப்போ அதை நம்ம பார்க்கல. ஆனால் அப்டேஷன் மட்டும் சொல்கிறேன். ரஷ்யா உள்ளே நுழைஞ்சிருச்சு. ரஷ்யா வார் ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா தேர்ட் வேர்ல்டு வார் வெளிப்படையாயிருச்சுன்னு அர்த்தம். ஆல்ரெடி நம்ம தேர்ட் வேர்ல்டு வார் தான் இருக்குமா. அதாவது உலக நாடுகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க வி ஆர் இன் வார். அதாவது ட்ரம்ப் சொல்கிறாரு, நம்ம வந்து ஒரு செகண்டில் நம்ம தேர்ட் வேர்ல்டு வார்க்குள்ளே வந்துட போகிறோம், அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த தேர்ட் வேர்ல்டு வார் என்பது ஏதோ பேசுகிறதுக்கு நல்லா கூட இருக்கிற மாதிரி தெரியும், ஏதோ சாதாரணமாக யுத்தம் மாதிரி. ஆனால் இந்த உலகத்தினுடைய மொத்தத்தையும் மாற்றி அமைக்கக்கூடியது. மக்கள் தொகையிலிருந்து, கிளைமேட்லேருந்து, பொருளாதாரத்திலிருந்து அத்தனையும் நாசம் பண்ணக்கூடிய ஒரு ரீஷெட்யூல் பண்ணக்கூடியது. அதை தான் நம்ம நியூ வேர்ல்டு ஆர்டர்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே கொண்டு போகுது. இப்போ அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த 24-25க்குள்ளே இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம இதோடைய அப்டேஷன்ஸை அடுத்து வரும்போது உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம்.